காலையில் எந்திரிக்கிற வரைக்குமே பாப்பா கொஞ்சம் நைட்லாம் சினிங்கிட்டே தான் இருந்தான். அடுத்த நாள் மார்னிங் தான் பார்த்தா லைட்டாக ஃபீவர் அடிக்கிற மாதிரி இருந்தது. ஒரு ஃபியூ ஹார்ஸில் வந்து அவளுக்கு 1 or 2 டிகிரி வரைக்கும் போயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இது வரைக்கும் 1 year 2 months ஆகுது. அது வரைக்கும் அவளுக்கு ஃபீவரும் வந்ததில்லை, எந்த விதமான மெடிசனும் நாங்கள் கொடுத்ததில்லை. கோல்டு காஃப் மாதிரி இருந்தாலும் வீட்டில் ஹோம் ரெமடிஸ் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணிகிட்ருப்போம். எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. டாக்டரும் யூஸ்வலாக கோயம்புத்தூர் சைட் தான் பார்ப்போம். ஃபஸ்ட் டைம்ங்கிறனால எல்லாம் ஒரே கன்ஃபியூஸ் ஆகிட்டோம். மாயோட பீடியாட்ரிஷனுக்கு கால் பண்ணி கேட்கும்போது நீங்கள் நியர்பை ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வரைக்கும் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே பாப்பாவுக்கு பண்ணல. ஃபீவரோ கோல்டோ எதுவுமே வராமல் தான் இருந்தது 1 year. ஃபஸ்ட் டைம்ங்கிறனால எதுவுமே தெரில. பக்கத்தில் வந்து ஸ்ரீ சாய் கிளினிக் அப்படின்னு ஒரு சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் இருந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்தது. ப்ளே ஏரியாவிலேருந்து எல்லாமே நீட்டாக வச்சுருந்தாங்க. அங்கே தான் ஃபஸ்ட் டைம் வந்து பாப்பா கன்சல்ட் பண்ணோம் சென்னையில். நீங்கள் சென்னையில் படூர் சைடு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெஸ்ட்டு பீடியாட்ரிஷன் நான் சொல்லுவேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. அவங்க ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், டாக்டர் ட்ரீட்மெண்ட் ஆகட்டும் ரொம்ப சைல்டு ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. கண்டிப்பாக இந்த ஹாஸ்பிட்டல் ஒன்ஸ் செக் அவுட் பண்ணி பாருங்கள் படூர் சைடு இருந்தால். மாயா குட்டிக்கு ஃபீவர் வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு டைம் ஃபீவர் அண்ட் கோல்டு வந்திருக்கு. சென்னையில் இருக்கா மாயா. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தா காலையில். டாக்டர் 3 சிரப் கொடுத்துருக்காங்க, நீசல் ஸ்ப்ரே கொடுத்துருக்காங்க. மாயாவை இளநீ குடிக்க சொன்னாங்க. அம்மா கொடுத்தியா? அம்மாவுக்கு இங்கே இந்த பக்கம் அம்மா, இந்த பக்கம். அடே இன்னைக்கு பாப்பாவுக்கு வந்து பேராசிட்டமால் சிரப் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அடிக்கடி டெம்பரேச்சர் செக் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. இன்னொன்று என்னென்னா, டெம்பரேச்சர் வந்து மீடியமாக இருக்கும்போது நம்ம சிரப் கொடுத்தோம்னா பாடி டெம்பரேச்சர் வந்து ரொம்ப லோவாக போயிடும். குழந்தைங்க தூங்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாமே செக் பண்ண சொன்னாங்க. எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால எப்படி பார்த்துக்கணும், என்னென்ன டைப் ஆஃப் ஃபுட்டு கொடுக்கணும் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அது வரைக்கும் பாப்பாவுக்கு நாங்கள் ஜூஸோ லிக்விட் ஐட்டம்ஸ் தண்ணி மட்டும்தான் கொடுப்போம். மற்றதெல்லாம் கொடுத்ததில்ல. ஸோ இளநீ, அதுக்கப்புறம் நிறையா பொமக்ரனேட் ஜூஸ் இந்த மாதிரியெல்லாம் அவங்க டயட்டில் இன்க்ளூட் பண்ண சொன்னாங்க. அண்ட் நாங்கள் அப்போ பாப்பாவுக்கு வந்து கவு மில்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணல. அதனால் அவங்க நிறையா லிக்விட் ஐட்டம் தான் கொடுக்க சொன்னாங்க. கோல்ட் அண்ட் காஃபி எல்லாம் இருக்குது. ஃபீவரும் இருக்கிறதுனால எவ்வளோ லிக்விட் கொடுக்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் டெம்பரேச்சர் லோ ஆகும்னு சொன்னாங்க. அப்புறம் அதிகமாக காமன் பிளேசஸ்க்கெலாம் கூட்டிகிட்டு போக வேணாம்னு சொன்னாங்க. இன்னொன்று என்னென்னா, வீட்டிலேயே இன்னொரு பாப்பா இருந்தா யாழினி, அவளுக்கும் ஸ்ப்ரெட் ஆகாமல் பார்த்துக்கணும். குழந்தைங்க 2 பேர் கம்மன்னு இருக்க மாட்டாங்க. எப்படியோ சீக்கிரம் ஓடி போயிடுவாங்க. 2 பேரும் கை பிடிச்சிப்பாங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப பார்த்து தான் வச்சுட்டு இருந்தோம். அந்த 2-3 நாள் வந்து 2 பேர்த்தையும் பிரித்து வச்சுருந்தோம். அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துட்ருந்தோம். ஃபஸ்ட் டே விட செகண்ட் டே பாப்பாவுக்கு அப்படியே டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிது. ஒரு 1 or 2 days வந்து ஃபீவரும் கண்ட்ரோல் ஆகிடுச்சு. கோல்டு மட்டும்தான் இருந்தது. அதுவுமே அப்படியே ரெடி ஆகிடுச்சு. ட்ரை காஃப் கொஞ்சம் வந்தது. ஓவராலாக ஒரு 4 days வந்து அவள்